வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 9ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்திலிருந்து ஒரு 40 வினாக்கள். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்ட மொழிகள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 4 மொழி குடும்பங்கள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது டாக்டர் சத்தியலிங்கம் அப்படிங்கிறவர். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு முதலில் சொன்னவர் வில்லியம் ஜோன்ஸ். 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை செய்தவர்கள் பிரான்சிஸ் பாப்போ, ரஸ்மாஸ் ராஸ்க், ஜேக்கப் கிரீம். இவங்க 3 பேர் தான். பாப், ராஸ்க், கிரீம் அப்படிங்கிறவங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன் வைத்தவர் எல்லிஸ். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டவரும் எல்லிஸ் தான். திராவிட பெருமொழிகளையும் மற்ற சில மொழிகளையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு பெயரிட்டவர் ஹோக்கன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு 1856ஆம் ஆண்டு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் அவற்றை எத்தனை வகையாக பிரிக்கின்றனர் அப்படின்னா 3 மொழி குடும்பங்கள். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என கண்டறியப்பட்டுள்ளது? 28 மொழிகள். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்றவர் கால்டுவெல். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. தூது எவ்வகை பாவால் பாடப்பட்டுள்ளது அப்படின்னா கலிவெண்பா. இந்த தூது சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. தூது சார்ந்த இலக்கியங்கள் நிறைய இருக்கு. ஆனா 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இடம்பெற்று இருக்கிறது தமிழ் விடு தூது அப்படிங்கிறது தான். தமிழ் விடு தூது கன்னிகளால் அமைக்கப்பட்டது. கன்னினா என்ன, எத்தனை கன்னிகள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலி இதிலே அடுத்த வினாக்கள்ல பார்ப்போம். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ எவ்வகை நூல்? அப்ப இந்த ஒரு வினாவிலே சாகித்ய அகாதமி 2004 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா வணக்கம் வள்ளுவ. இந்த வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ இந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டா 2004. இந்த வணக்கம் வள்ளுவ என்ற நூல் எவ்வகை நூல்னா கவிதை நூல். மொத்தமா 5 வினாக்கள் இந்த ஒரு வினாக்குள்ளாக இடம்பெற்றிருக்கிறது. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் விடு தூது நூலை உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. இது இப்ப நடந்து முடிந்த முதுகலை தமிழாசிரியர் தேர்வில் வினாவாக வந்திருந்த வினா. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராஹ்யூ. ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். வளர்ச்சி இல்ல, மலர்ச்சி. பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும். முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எதுனா ஹண்டர் குழு 1882ஆம் ஆண்டு. மறைமலை அடிகளின் மகளின் பெயர் என்ன அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1928ஆம் ஆண்டு. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார்? ராணிமேரி கல்லூரியில அறிவியல் பேராசிரியராக விளங்கிய ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள். நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன ஆகிய வகையில் வாழ்வியல் அறக்கருத்துக்களை எடுத்து கூறும் 11 கீழ்கணக்கு நூல் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? பிசிராந்தையார். எந்த ஆண்டுனா 1969. பிசிராந்தையார் எவ்வகை நாடகம் நூல் அப்படின்னா நாடக இலக்கியம். ஏற்கனவே இதிலே ஒரு சாகித்ய அகாதமி விருது பார்த்தோம், வணக்கம் வள்ளுவ. அது கவிதை நூல், இது நாடக நூல். பாரதியார் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்ற வயது 11. 15வது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்தினுடைய தமது
கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? விக்டர் யூகே அப்படிங்கிறவர். 17வது வயதிலே பைசா நகரை சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார்னா கலீலியோ. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற ஆசிரியர் யார்னா ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் ராஜன். தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் வித்யானந்தன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1112. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருக்குறள் மூலத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்போன். அடுத்த சில வினாக்களோட அடுத்த காணொலியை பார்க்கலாம். முதல் முறையாக அந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரியான காணொலி வேணும் அப்படிங்கிறத கருத்து பெட்டியில் தெரிவியுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி.